திரு சித்தனா, இன்றைய செய்தித்தாளில் அந்த 12 பாலியல் குற்றங்கள் ஒரே நாளில் நடந்தது குறித்து தொகுத்தும் போட்டிருக்கிறாங்க. திரு எடப்பாடியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல பயங்கரவாதிகள் ஆட்சி நடக்கும் நாடுகளில் கூட இத்தகைய கொடூரம் நடந்ததில்லை என எண்ணும் அளவு இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சி நடந்து வருகிறது அப்படின்னு அவர் சொல்றார். பெண்கள் அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா? எதிர்கட்சி தலைவர் சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது உங்களுக்கும் தெரிஞ்சதுதான், நாட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். மே 2026 சீக்கிரமாக வரப்போகுது. ஸோ எல்லாருமே போலீஸை தங்களோட அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி அரசியலாக்குறார்கள். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எதை பிடிச்சனா பித்தந்தீரும் அப்படிங்கிற மாதிரி பண்ணோம்னா சொல்றதெல்லாம் குற்றம் 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 சொன்னா தான். ஸோ எதிர்கட்சி என்பது எதிரி கட்சி மாதிரி ஆக்ட் பண்ணால் தான் பப்ளிக் மத்தியில் நமக்கு ஒரு சிம்பதி கிடைக்கும், நம்ம அடுத்த ஆட்சிக்கு வர முடியும் அல்லது ஓட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக வேண்டிதான் இப்படி ஒரு துவேஷ அரசியல் மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. தவிர நடக்காதது இல்ல, நடந்தது தான். 12 தாங்க. இப்போ நான் போலீஸ்ல 36 உண்மை தான் பேசணுங்க. 36 வருடங்கள் நான் போலீஸில் பணிபுரிந்திருக்கிறேன். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேஸாவது இந்த மாதிரி பாலியல் ரீதியான குற்றங்கள் அல்லது பாலியல் வல்லுறவு குற்றங்கள் வரும். இப்போ தெரியும் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்கு. அப்போ ஒரு நாளில் 30க்கும் மேற்பட்டது நடக்கணும். அப்படிலாம் நடக்கல. 12 தான், ஒரு நாளில் 12 தான் சொல்லிருக்காரு அவர். ஆக உண்மையிலேயே போலீஸ் என்னன்னா இந்த குறைஞ்சிருக்கீங்கிறீங்களா? இல்ல ரொம்ப உண்மையிலேயே போலீஸ் ரொம்ப மேகர் ஸ்ட்ரென்த், கம்மியான ஒரு ஸ்ட்ரென்த். இப்போ நீங்க ஒரு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்றதே பார்த்தீங்கன்னா 1000 பப்ளிக்கு குறைந்தபட்சம் 13 போலீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பிரான்ஸ், அமெரிக்கா அண்ட் இங்கிலாந்துல 13 இருக்காங்க, 12 13 இருக்காங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் இப்போ கூட சமீபத்தில் அரசாங்கத்தை கேள்வி கேட்கும்போது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் சொல்லும் போதே சொன்னாங்க, தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டில் 2 போலீஸ் இருக்காங்க 1000 பேருக்கு, 2.5 அவ்வளோதான் இருக்கிறாங்க போலீஸ். ஸோ பாப்புலேஷன் 3 கோடி ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தது பார்த்தோன்னா இப்போ ஏறத்தாழ 8 கோடி பாப்புலேஷன் ஆகிப்போச்சு. ஸோ 8 கோடி பாப்புலேஷனுக்கு கம்மியான ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு இரவு பகல் பாராமல், ஓய்வு இல்லாமல், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இல்லாமல், பொங்கல் தீபாவளி இல்லாமல் போலீஸ் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க சார். உண்மையிலேயே இதே போலீஸு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பணி சொல்லும் போது, அவர்கள் சிஎம்ஆ இருக்கும்போது இதே போலீஸ் ரொம்ப நல்ல போலீஸுங்க, தங்கம் முலாம் பூசினா போலீஸுங்க. இப்போ அவர் எதிர்கட்சிக்கு போன பிறகு மோசமான போலீஸுங்க. ஏன்னா வேலையே செய்யல. ஏன்னா உண்மையிலேயே அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு நாளைக்கு 12 சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உண்மையிலேயே என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் வெளியே சொல்லி ஒரு அந்த எண்ணிக்கையை சொல்லி நான் அசிங்கப்படுத்த விரும்பல. அப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக நடந்தது, இப்போ கம்மியாக தான் இருக்கு. அது இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் இல்லை. ஆனால் ஓட்டுக்காக வேண்டி எலெக்ஷன் வந்துட்டுனா உடனே போலீஸை எடுத்த உடனே குறை சொல்றது அப்படிங்கிறது ஒரு மோசமான விஷயம். ஒரே நாள்ல தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாள்ல நான் தான் சொன்னேன் 30 வழக்குகள் நடந்ததெல்லாம் இருந்திருக்குங்க, இருக்குதுங்க. ஒரே நாள்ல நடந்திருக்குங்க. அது எல்லாருக்கும் தெரியாதுங்க. இப்போ சோசியல் மீடியா அதிகமாகி போச்சு, டிவி சேனல் 40க்கு மேல ஆகி போச்சு. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கேமராமேன் ஆகிட்டாங்க, கையில் ஃபோன் இருக்கு, ஏதாவது ஒன்று எடுத்துட்டாங்க. விசிபிலிட்டி அதிகம். என்ன தப்பு நடந்தாலும் உடனே வெளியே வந்துடும். முன்னாடி இவ்வளவு வெளியே தெரியாது. ஒரு நாளைக்கு 30-35 கேஸ் கூட ஸ்டேட் ஃபுல்லாக நடந்திருக்கு, ஆனால் வெளியே தெரியாது. இப்போ வெளியே தெரிகிறது. அதான் ஒரு விஷயம். வேற போலீஸ் எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ண போய் ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் நிறைய எடுக்க போய் தான், நிறைய சிசிடிவி கேமராலாம் போட்டு நிறைய பெட்ரோலிங்லாம் பண்ண போய் தான் 12 கேஸ் குறைஞ்சு போயிருக்கு. அது ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு கேடு என்று அர்த்தம் அல்ல. ஆக ஒரு நாளில் 12 கேஸ் ஆகி போச்சு, அப்போ நீங்க மோசம் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவர் சொன்னாருன்னா, போலீஸ் நைட்டும் பகலும் இந்த கம்மியான போலீஸை வச்சுக்கிட்டு நாங்க பிரிவென்டிவ் ஆக்ஷன் எடுத்து எத்தனை குற்றங்கள் இதனால் தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா? அவர் சொன்னாரா? என்னைக்கா சொன்னாரா? போலீஸ் நல்லா பண்ணாங்க, ஒரு 100 கேஸ் தடுக்கப்பட்டிருக்குதுங்க, ஆனா 12 கேஸ் நடந்துக்கு போய் என்னைக்கா சொன்னாரா? இல்ல. அவருக்கு வேண்டியது குற்றம் சொல்லணும். இல்ல என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இந்த அரசு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்களை உரிய முறையில் தடுக்காமல் பாலியல் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தவறியதால் இத்தகைய கொடூரங்கள் தினம்தோறும் நிகழ்கின்றன. நீங்க கடும் நடவடிக்கை சொல்றாங்க. இப்ப எதிர்கட்சி தேர்தலில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உண்மையிலேயே பெண்களின் பாதுகாப்பை முன்னெடுத்து இருக்கிறது, பெண்களின் நலனில் முன்னெடுத்து இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல,
சொல்லட்டமே ஆக்கப்பூர்வமாக நீங்க இந்த ஸ்டெப் எல்லாம் நீங்க எடுக்கலைங்க, உங்க அரசு வந்து இந்த போலீஸ் தவறி விட்டது, இதெல்லாம் எடுத்திருந்தா என் ஆட்சியில் நான் எடுத்துங்க, அதனால சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டது, பெண்களுக்கு பாலியல் ரீதியான குற்றங்கள் இழைக்கப்படவில்லை, சுத்தமான ஒரு உத்தோப்பியா ஆட்சி தான் இருந்தது. 2 பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க சும்மா அரசியல் 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 எடுக்காததுனால தானே இல்லைங்க. என்ன எடுக்கலன்னு சொல்றீங்க? உடனே என்ன சொல்லுவீங்க நீங்க? போலீஸை பார்த்தா பொதுமக்கள் அந்த குற்றவாளிகளுக்கு பயம் விட்டு போச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அலிகேஷன் சொல்லுவாங்க. என்ன போலீஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு பேய் பிசாசு மாதிரி ஏதாவது மேக்கப் போட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? உடனடியாக கைது செய்கிறார்கள், உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர் பண்றாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை விட்டு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இப்போ நீங்க ஒரு சின்ன விஷயம் பாருங்க. இந்த ஹேம்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின்ல இப்போ சமீபத்தில் காட்பாடியில் ஒரு கர்ப்பிணி பெண் போயிட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி நிறைய பாலியல் சீண்டல் பண்ணி தாக்கி தள்ளி விட்டார், ட்ரெயின்லையும் தள்ளி விட்டார், கீழே விழுந்தாங்க. பாவம், அந்த பொண்ணு உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். அதில் என்ன தப்பு இருந்ததுன்னா போலீஸ் கரெக்டாக அவனுக்கு 7-8 கேஸ் போட்டிருக்காங்க, முதல்ல தெஃப்ட் கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அவனை பெயில் விட்டாங்க நீதிமன்றம். திருப்பி இன்னொரு பெண்ணை அதே மாதிரி ட்ரெயினில் அவர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி ரேப் பண்ணி கொலை செய்திருக்கின்றார், ரேப் அண்ட் மர்டர், பெயில் விட்டாங்க. பெயில் வந்த பிறகு அப்ஸ்காண்ட் ஆயிட்டான், எங்க முன்னே தெரியலங்க, கண்டிக்க முடியல. ஏன்னா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் நமக்கு இல்ல. அன்னன்னைக்கு பிரச்சனைக்கு சால்வ் பண்ற மோதமா இருக்கு, அவன் பண்ணிட்டான், அது யாருடைய தப்பு? ஆக நீதிமன்றங்களும் ப்ரோஆக்டிவா வரணும். இப்போ நீங்க இன்னைக்கு பேப்பர்லாம் நீங்க நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு முக்கியமானது பாருங்க. வெள்ளூர் கோர்ட்ல ஒரு 17 வயசு பையனும் இன்னும் ஒரு 4 பேர் சேர்ந்து பீகாரை சேர்ந்த ஒரு டாக்டர் பெண்மணியை ஆட்டோல போகும்போது கடத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ரேப் பண்ணிட்டாங்க, விட்டாங்க. அந்த பெண்மணி தப்பிச்சா போதுன்னு அவரும் அவருடைய லவர் 2 பேரும் பீகார் போய் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த பையன், அந்த 5 அக்யூஸ்ட்ல ஒரு பையனுக்கு ஜுவனைல் அக்யூஸ்ட் 17 வயசு தான். முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் ஜுவனைல் அக்யூஸ் என்ன, மேக்ஸிமம் 3 இயர்ஸ் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனால் 2016 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 16 to 18 வயசு உள்ள ஒரு ஜுவனைல் ஹீனஸ் அஃபென்ஸ், மர்டர், ரேப் இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா he is to be treated on par with adults அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் எங்கேயும் அப்படி கொடுக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நேற்றுக்கு வேலூரில் உள்ள அந்த நீதிமன்றம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வந்து இந்த சிறுவனுக்கும் 20 வருட சிறை தண்டனை பிளஸ் 23,000 ரூபாய் அபராதம் அப்படி வச்சாங்க. அதே மாதிரி கேரளாவில் பாருங்க, இன்னைக்கு நீ காலைல பார்த்துருப்பீங்க, ஒரு நடிகர் ஒரு ஷூட்டிங் பிளேஸ்ல ஒரு 9 வயசு சிறுமி நடிக்க வராங்க, அவரை வந்து மிரட்டி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கிட்டாங்கன்னு கேரளா போலீஸ் கேஸ் போட்டாங்க. நம்ம நீதிமன்றங்கள் என்ன செய்கிறதுன்னா 4 கவுண்ட் 1 2 3 4 5 செக்ஷன்ல நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டிருந்தோம்னா இதுக்கு 4 வருஷம், இதுக்கு 5 வருஷம், இதுக்கு 8 வருஷம், இதுக்கு 10 வருஷம் அப்படின்னு போட்டு கன்கரண்ட்லி இந்த தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ மேக்சிமம் தண்டனை 10 வருஷம், அப்போ எல்லாத்துக்கும் 10 வருஷம் தான். நாங்க கூட நிறைய டிவியில் பேசியிருக்கேன், என்னது அமெரிக்காவில் அப்படி பண்ணலையே, பிரான்ஸ் அப்படி பண்ணலையே, டு ரன் கன்செக்யூட்டிவ்லி போட வேண்டியதானே, ஏன் இப்படி பண்றீங்க நீங்க, அப்போ 25 வருஷம் வரும்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆக இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க கேரளா கோர்ட்ல, இந்த பாலியல் வல்லுறவுக்கு இந்த உள்ளாக்குனாங்களே குழந்தைய, அந்த நடிகர், ஒரு நடிகருக்கு இன்னைக்கு பேப்பர் நல்லா நீங்க பார்க்கலாம், நடிகருக்கு 136 வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்திருக்கார் டு ரன் கன்செக்யூட்டிவ்லி. இதுல 10 இல்ல 8 இல்ல 25 30 அப்படின்னு கொடுத்து 136 வருஷம் கொடுத்திருக்காங்க. இப்படி பெயில் விடக்கூடாது அக்யூஸ. அதுக்கு இந்த மாதிரி குற்றங்களுக்கு ஒரு ஒரு டெட்டரண்ட் இருக்கும்னா நீதிமன்றங்களும் ப்ரோஆக்டிவா நிறைய இருந்தாங்கன்னா போலீஸ் ஆக்ஷனும் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். போலீஸை பார்த்து பயம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபேமா ஆக்ஷன் எடுத்தோம்னா உடனே நாங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இல்ல குற்றங்கள் நடந்த பிறகு கைது, நீதிமன்றத்துல தண்டனைங்கிற இடத்துக்கு நீங்க போறீங்க. இல்ல எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது பிரிவென்டிவ் ஆக்ஷன் எல்லாம் பண்றோம். இல்ல எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சியில் இருக்கும்போது, அவர் ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, இப்பவும் சரி, எப்பவும் சரி, இல்ல இபிஎஸ் எதிர்பார்க்கிறது குற்றங்களே நடக்காம தடுக்கணும். அதே இபிஎஸ் அவர்கள், அந்த எதிர்க்கட்சி தலைவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர்கள், அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த 10 வருஷம் இருந்தது, அவர் ஒரு 4 வருடங்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க இல்லையா. இந்த போலீஸை எப்படிங்க எத்தனை போலீஸை கூட்டினாங்க ஏங்க, அவங்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்கறதுக்கு நேரம் சரியா போகுதுங்க. அப்படி இருக்கும்போது தயவு செய்து ப்ரோஆக்டிவா பேசணும், கன்ஸ்ட்ரக்டிவா பேசணும், நல்ல ஸ்ட்ரென்த்தை கூட்டி. ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டில் 8 கோடி பாப்புலேஷன் இருக்குன்னா ஏறத்தாழ ஒரு 3.5 கோடி பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு வல்னரபிள் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்து 1 கோடி சிச்சுவேஷன் எடுத்தா கூட ஒரு ஆளு போட முடியுமாங்க பந்தோபஸ்துக்கு? மொத்தம் இருக்கிறது 1,31,000 போலீஸ் தமிழ்நாட்டில். அதுல மற்ற பந்தோபஸ்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன் போக ஸ்டேஷன் டியூட்டிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அதாவது நீங்க ஸ்ட்ரென்த் எல்லாம் கூட்டி போலீஸ் மைண்டை ஓரளவுக்கு நல்லா வச்சு பண்ணா இன்னமும் நிறைய பண்ணலாம். ஸ்டெப் பிரிவென்டிவ் ஆக்ஷன் தான் எங்களுக்கு முதல் ஸ்டெப்புங்க, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாதுங்க. ஒரு
பாலியல் வல்லுறவு வழக்கு நடந்துருச்சுன்னா, ஒரு ரேப் நடந்துருச்சு அப்படின்னா, அல்லது வேற ஒரு சீண்டல் நடந்துருச்சுன்னா, நான்லாம் போலீஸ்ல இருக்கேன், நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. என் வீட்டில் இது நடந்ததுன்னா நான் என்ன செய்வேன், அப்படிதான் நான் அதை வந்து ஏன் லிமிட்டில் நடந்து போச்சு, இது கேவலங்க, விடவே கூடாது, அப்படிதான் பண்றோம். அதாவது நடக்காம தடுப்பதற்கு வேண்டிய அனைத்து நீங்க முன்னேற்பாடுகளும் நாங்க முன்னெச்சரிக்கையாக எடுத்தால் கூட தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் அப்படின்னா தான் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி அது உத்தோப்பியா மாதிரி ஆயிருமே. சட்டமே தேவையில்லையே. போலீஸ தயவு செய்து அரசியலுக்காக வேண்டி மே 20 வேண்டி பயன்படுத்தி போலீஸ அரசியலுக்கு உள்ளாக்காதீர்கள்.